வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் ரசிகர்களுக்கு வணக்கம். இமான், ரொம்ப அருமையான மெலடிஸ் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்கு. இந்த ஃபங்க்ஷன் உங்களுடைய ஃபங்க்ஷன். ரொம்ப நன்றி. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட பலரில் நானும் ஒருத்தன். அந்த ராஜா சார் டச் உங்கள் சாங்ஸ்லாம் இருக்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் இன்னும் பெரிய பெரிய உயரங்கள் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். பிரபு சாலமன் சார், எல்லோரும் பேசும்போது சொன்னாங்க கஷ்டப்பட்டார், டூப் எல்லாம் பண்ணார், நிறையா ஸ்டன்ஸ் பண்ணார் அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை, நான் அவ்வளோவா பெருசாக கஷ்டப்படல. பிரபு சாலமன் அப்படிங்கிற ஒரு ஜீவன் தான் எல்லா கஷ்டமும் பட்டது. இதை விட ஈஸியாக ஒரு ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்கி ஈஸியாக வீட்டுக்கு அப்படியே பொத்துனாப்பில் அனுப்பி வைக்கவே முடியாது. அவ்வளோ அழகாக என்னை பார்த்துக்கிட்டாரு. ஒன்றும் பெருசாக ரிஸ்க்கு என்னை எடுக்க வைக்கலை. நான் ஒரு இடத்துக்கு போகும்போது எவ்வளோ சேஃபாக முடியுமோ அவ்வளோ சேஃபாக என்னை கூட்டிகிட்டு போய் அவ்வளோ சேஃபாக திருப்பி இறக்கி விட்ருவார். எனக்கு 2004 ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதுலேருந்து எனக்கு ஹைட்டில் தலை சுற்றும், கொஞ்சம் ஹைட்டில் நின்னா. இந்த படம் ஃபுல்லாகவே ஹைட்டில் தான், இந்த ட்ரெயின் மேலே தான் மோஸ்ட் ஆஃப் த. அது முதல் நாள் அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், எப்படி இது நடக்க போகுது, எப்படி அந்த இவ்வளோ உயரத்துலேயே ஃபுல்லாக நம்ம எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம், இதில் லைவ் மூவிங் ட்ரெயினில் வேறு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் நான் மேலே ஏறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் ஏறுவார், முதல்ல அவர் அதை பண்ணி காட்டுவார், முதல்ல அவர் அதை செஞ்சுருவார். செஞ்சுட்டு அதுக்கு அப்புறமும் எவ்வளோ சேஃப்டி எனக்கு அங்கே பண்ணி கொடுக்க முடியுமோ அதை பண்ணி கொடுத்துட்டு தான் என்னை மேலே ஏற்றுவார். சஞ்சிவா சார் சொன்னார், நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. நான் அவங்க அந்த ஃபைட்டர்ஸ் எடுத்த ரிஸ்க்லாம் ஒன்றுமே இல்லை, நான் 1% கூட பண்ணல. அந்த ஃபைட்டர்ஸ் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நான் பிரபு சாலமன் சார் கிட்ட கதை கேட்கவே இல்லை. முதல் நாள் அவரை மீட் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி, எப்போ சார் டேட், நான் வரேன். ட்ரெயின்லேயே முழு படம், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஷூட்டிங் ஆரம்பித்து 4-5 நாளுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் கேரவனில் இதுதான் கதைன்னு எனக்கு சொன்னார். கதை கேட்காம நான் எடுத்த முடிவை கதை கேட்டதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். நல்ல முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு. அவர் மேலே வச்ச நம்பிக்கையை டப்பிங் அப்போ நான் படம் பார்த்தபோது அதை விட 10 மடங்கு 100 மடங்கு எனக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. அது உங்களையும் நிச்சயமாக திருப்திப்படுத்தும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தோட ப்ரொடியூசர் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் டி தியாகராஜன் சார், அவர் வீட்டுக்குள்ள மாதிரி என்னை அன்பாக அழகாக சூப்பராக பார்த்துட்டு சூப்பராக அனுப்பிச்சி வச்சுட்டாரு. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த டைமில் அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அர்ஜுன், அவருடைய சன் அர்ஜுன் இப்போது ஆக்டிவாக பண்ணிகிட்ருக்காரு. அவர் நான் மீட் பண்ணும்போது நெக்ஸ்ட் மறுபடியும் படம் பண்ணலான்னு சொன்னார். மறுபடியும் நான் கேட்ட ஒரே வார்த்தை, எப்போ டேட். அந்த மாதிரி என்னை அழகாக சூப்பராக பார்த்துட்டாங்க அந்த ப்ரொடக்ஷனில். அதுக்கும் என்னுடைய நன்றி. படத்தில் நடித்த எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றி. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, ஸோ 1 by 1 சொல்ல முடியல. ஸோ எல்லாருக்குமே நன்றி. கீர்த்தி இந்த படத்தில் என்னை விட பெரிய கேரக்டர், அவங்களுக்கு என்னை விட ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இது நாளைக்கு எல்லாருமே சொல்லுவீங்க, எழுதுவாங்க. நான் இப்போவே சொல்கிறேன், அது மாதிரி ஒரு ஹெவியான கேரக்டர், அது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்களாம் இங்கே இருக்கீங்கிறதுனால சொல்கிறேன், இந்த மேடையில் இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் என்னை நினச்சி பெருமைப்படுறதுக்கு எவ்வளோ தூரம் என்னால் உழைக்க முடியுமோ நான் உழைக்கிறேன், முயற்சி பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன், உழைக்கிறேன். அதே மாதிரி நானும்
உங்களை நினச்சி பெருமைப்படணும். நான் உங்களை நினச்சி பெருமைப்படணுன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும். உங்கள் தாய் தந்தைக்கு நல்ல மகனாக இருங்க, மனைவிக்கு நல்ல கணவனாக இருங்க, உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவாக இருங்க. அப்போ நான் உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவேன். நடுவில் நிறைய பேர் வருவாங்க போயிடுவாங்க, குடும்பம் மட்டும்தான் உங்கள் கூட இருக்கும், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு என் குடும்பம் எல்லாரும் இங்கே இருக்காங்க. எனக்காகவே இரவும் பகலுமா பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிற என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, எனக்கு ஆனா அவனா ஏபிசிடி எல்லாமே சொல்லி கொடுத்தா இன்னைக்கு நான் இங்கே நின்று பேச காரணமாக இருக்கிற எங்கள் அண்ணா, என்னோட அக்காங்க, அவங்களுடைய கணவர்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க. குடும்பம் மட்டும்தான் கூட இருக்கும். உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற, அதுதான் என்ன பெருமைப்பட வைக்கும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இங்கே வந்தவங்க என் தகுதிக்கு மீறி என்னை பாராட்டினவங்களுக்கு ரொம்ப நன்றி. சில விஷயம் சந்தோஷமாக இருந்தது, பல விஷயம் ரொம்ப சங்கடமாக கூச்சமாக இருந்தது. அவங்க அன்புக்கு நன்றி. அது அவங்களுடைய அன்பை தான் காட்டுது. அந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடரி படமும் பாடலும் உங்களை எல்லாரையும் திருப்திப்படுத்தும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.